மாமி தக்கா வட்டி சுமக்கே வெட்டல் இறைவா வெட்டல் இறைவா வெட்டல் இறைவா மாமி தக்கா வட்டி சுமக்கே என்ன பண்ற? பாட்டு பாடுற. யார் பாடுறது பாட்ட? இது தேவையாடா? அர்ஜுனன் பாடுற பாட்டு. சொல்லிட்டு பாடு. பாட தெரியுமா? மாமி தக்கா வட்டி சுமக்கே வெட்டல் இறைவா வெட்டல் இறைவா வெட்டல் இறைவா ஜனகராஜி கவுண்டமணி செந்தில் ஆளுநர் உண்டு. மாமி இந்த பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பாடுறேன். அம்மா தள்ள கொடுங்க. இருக்கிறவங்க ஓடி போய் என்று சொல்கிறாயே, இது ஒரு நியாயமா? ஏன் பார்க்கிறார்கள்? ஒரு தடவை செய்து காமிங்க, மறுமுறை செய்கிறேன். என் மன்னவர் என்ன சொல்லியிருக்கிறார்? சாஸ்திரம் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு முறை செய்து காமித்தால் ஒரு வேலை செய்து காமித்தால் மறுமுறை என் மனைவி செய்வார் என்று சாஸ்திரத்திலே எழுதி கொடுத்திருக்கின்றார். நான் ராஜகுடும்பத்தில் பிறந்தல் அவளா அரண்மனையில் வாழ்ந்தவள். ஒரு வேலை செய்து 1000 தாதிமார்கள் எனக்கு வேலை செய்வதற்கு என்ன செய்வது? என் தலைவிதி. ஒரு தடவை செய்து நான் குத்தி குத்தி 7 தரம் குத்தினா 7 தரம் குத்தி வேல்டு கப்பு வாங்கியிருக்கேன். அந்த வேல்டு கப்பு 2 கப்பு கடைசியா வாங்கினியா? அந்த கப்பு 2 கப்பு எங்கடா போய் கை ஐயா வேல்டு கப்பு பெரிய கப்பு அங்க இல்லடா. ஆத்துக்காரங்க குடிச்சு செய்யா முத்தையா யாத்துக்கார குச்சி 2 கப்பு வாங்கி இருக்காரு சொன்னாரோ? நோக்கி என்ன சந்தேகம்? என்னடா கப்பு போட்டும் இல்லாம பஞ்சு ஒண்ணு வாங்கியிருக்காரு. அந்த பால் பஞ்சு யாத்துக்கார குத்துவார் என்ன குத்துங்க குத்துற குத்துற தாத்தா குத்துவாரு பாருங்க. வயசானவர் தான் அப்படி குத்துறாரு பாத்தியா? அம்மா வெச்சதே குழி தெரியல குத்துற மாதிரி. வயதானவா ஓட்ட தெரியாத குத்திட்டு இருக்கா. அதை குடிச்சு நாம உள்ள உங்க வயசு தெரியாது தேவை குத்துட்டா இப்படி கம்யூனிட்டி கொஞ்சம் அசத்துல எங்கேயும் வாயில் மழை தம்பாரு. தாத்தா போது குத்துங்க. அகத்துல எப்படி வேலை பார்க்கறதுன்னு முத்தையா நான் தாத்த சொல்லி கொடுப்பேன். செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா தொடிச்சிட்டு செவ்வந்தி பூ
கருமாளுக்கு நெல்லை குத்து சாந்து ஒட்டி சந்தன ஒட்டி எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் சண்டை நடக்கும் போது இந்த பானுமதிக்கு இங்க மாணிக்கம் அந்த பெட்டி எங்கடா மாணிக்கம் எங்கடா பெட்டி தாய் எங்கடா பெட்டி புத்தகத்துல போடு இந்த பாடியம்மா நீ கிடுகுன்னு காம செல்ல வேண்டும் உன் குழந்தை நாய் திங்குமோ நரி திங்குமோ எனக்கு தெரியாது அது ஆத்துல வீசுவியோ குளத்துல வீசுவியோ பொழுது சாப்பிட்டு அக்கறை வந்தாகணும் அப்படி வரலன்னா 1000 புருஷத்துக்கு அர்த்தமாயிடும் அம்மா பெற்றவனுக்கு தெரியும் பிள்ளை வருத்தம் நட்டவனுக்கு தான் தெரியும் பயிர் வருத்தம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நடவு நடுகிறாரு அவருக்கு தானே தெரியும் என்னடி செலவு செய்து அறுவடை செய்வதற்கு ஆனா 10 மாதம் 300 நாள் சுமந்திருந்த பெற்றிடத்தை பரத்தா உளுத்தவன் நான் பெற்றிடத்த ஒரே மகன் கனகத்திலே இருக்கிறான் ஐயோ பாவி என்ன நீ கிணத்துல வீசுவியோ இல்ல குளத்துல வீசுவியோ அப்படி என்று சொல்கிறீர்களே தங்களுக்கு ஒரு மகன் பிறந்து இறந்து விட்டால் உங்க மகன் என்ன பாடுபடும் குழந்தை இருக்கிறவங்களுக்கு என்ன இந்த பாருங்க குத்துக்கண்டு மாதிரி உட்கார்ந்து இருக்காது இங்க பாருங்க நான் என்ன சொன்னேன் ஏண்டியம்மா போய் இந்த பிள்ளைய ஆத்துல விசுது குளத்துல விசுதுதான் நான் சொன்னேன் இதுல என்னைய பார்த்து என்ன கேட்டா தெரியல பெற்ற விட்டா தெரியும் பிள்ளையோட இருந்தேன் நட்ட விட்டா தெரியும் பயிரோட இருந்தேன் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா என்னைய பார்த்து குத்தி காட்டிட்டா இப்ப பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது இப்ப இங்கே குழந்தை உண்மையிலே உன் பொண்டாட்டிக்கு புள்ள இருந்து சொன்ன உடனே முத்தையான்னு என்ன கூட்டமா எதுக்காக குத்திண்டா புள்ள கொடுக்க எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் சாமி கிட்ட போலவே இருப்பான் இந்த பாடியம்மா மாடு திருவிழா கேட்டு வச்சுட்டு போகணும் புரியுதாமோ 2 சாதத்துக்கு சாப்பிட்டு படியம்மா அம்மா பழுது இருக்குதுன்னு சொல்லி காலத்தில் சொல்லுகின்ற பொழுது அம்மா பசிக்கிறது குறைப்படி சாதம் இடமில்லை என்பவன் கேட்டான் சாதம் கொடுக்காமல் பசியோடு சென்றான் என்பவன் அவனை இறந்து கிடக்கின்றான் என் மகளையே சாப்பிட்டு விட்டேன் எனக்கு சாதம் ஒரு கேடா சென்று வருகிறேன் சொல்லியதற்கு நன்றி ஓ மகன் போகும்போது பழைய அருவாவும் கையில எடுத்துக்கிட்டு போனான் அந்த காலத்துல எங்க கிடந்தாலும் பார்த்து எடுத்துட்டு வர வேணும் பழைய அருவா அந்த குடி இல்லாத அருவா தானே நான் எடுத்துறவா போடி போடி கட்டுவீங்க தாலி கோரி I
விஸ்வாமித்திர மகாமுனிவரை அயோத்தியாவின் சாம்ராஜ்யத்தில் அடியெடுத்து வைத்தார்களோ அதிலிருந்து நான் படாது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். படாது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். யாகத்திற்காக 48 கோடி திரவியை கேட்டார்கள். பிறகு 2 மாதங்களே என்னோடு வாதாடி செய்தார்கள். அதன் பலனாக 4 ராஜ்யங்களை அபகரித்துக் கொண்டு காசி மாநகரத்திற்கு வழி அழைத்து வைத்தார். காசி மாநகரம் வருகின்ற வழியிலே சரிவதற்கையில் நட்சத்திரங்கள் வந்தார். திரவியத்தை கொடனாய் என்று கேட்டார்கள். வாருங்களையா காசி மாநகரத்திற்கு என்று அழைத்தேன். இதே இடத்தில் தான் திரவியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் கையிலே கிட்டியை கட்டியடித்தார்கள். என் மகனின் கையிலே கிட்டியை கட்டி அடித்தார்கள். அவர்கள் செய்த கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு வாருங்களையா காசி மாநகரத்திற்கு என்று அழைத்தேன். காசி மாநகர் வருவதாக இருந்தால் 10,000 பொற்காசுகள் தமிழ் சம்பளம் கொடுத்தால் தான் வருவேன் என்று தெரிவித்தார். விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு கொடுக்க வேண்டிய 48 கோடி திரவியம் போக மிகுதி இருந்தால் தரகு சம்பளம் 10,000 பொற்காசுகள் தருகிறேன் என்று தெரிவித்து காசி மாநகரத்திற்கு அழைத்து வந்தேன். இந்த காசி மாநகரத்திலே விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு கொடுக்க வேண்டிய 48 கோடி திரவியத்திற்காக என்னுடைய மனைவியை மகனையும் காய்கறி விலை லட்சத்திற்கு தரகு சம்பளத்தை கொள்ளலாம் என்று கேட்டார்கள். கையில் மிகுதி இல்லை ஐயா என்று தெரிவித்தேன். சுடுமணிகளை பொட்டு பொட்டாக ஒற்றைக்காக எதிர்த்தினார்கள் கீழே கல்வை தரித்தார்கள். அவர்கள் செய்த கொடுமைகள் எல்லாம் தாங்கிக் கொண்டு காசி மாநகர வீதியில் என்னை நானே விலை கோரினேன். யாருமே விலை கேட்கவில்லை. கடைசியாக ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய பஞ்சமர் வீதியில் சென்று விலை கூறும் பொழுது வீரவாக்கு என்பவர்களை விலையாக வாங்கினார்கள். அவர்களுக்கு கால் பிடித்தேன், கண்டுபிடித்தேன், மதுகுணம் சுமந்தேன். இப்பொழுது எஜமானின் கட்டளை பிரகாரம் மயானத்தில் சென்று காவல் புரிவதற்காக மயானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். அதோ நீண்ட தூரத்திலே காணல் வீசுவது போல் தெரிகிறது. அதுதான் மயானம் போல் தெரிகிறது. சென்று பார்ப்போம். இதுதான் மயானம் என்பதோ பாதுகாப்பாக வைத்திருந்த எண்ணெய் மக்களை எல்லாம் எடுத்து சாம்பலாக்கும் இடத்திலே என்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டாய் ஆண்டவா. உன்னுடைய கருணையே கருணையப்பா, உன்னுடைய கருணையே கருணை. நான் யாருக்கு என்ன கொடுமைகள் செய்தேன், யாருக்கு என்ன தீங்குகள் செய்தேன்? எந்த பாவமும் செய்யாத எனக்கு இப்படிப்பட்ட சோதனையா? பட்டறை நெல்லிலே பதரை கலந்தேனா? அப்படி பதரை கலந்து குறைவான விலைக்கு விட்டு அதிக லாபம் சம்பாதித்தேனா? கூலியை குறைத்தேனா? குறைமனைக்கால் இழந்தேனா? குருவை வணங்க கூசி நின்றேனா? குருவியின் கூட்டை கலைத்தேனா?
அப்படி எந்த பாவமும் செய்யாத எனக்கு இப்படிப்பட்ட சோதனை வர வேண்டும் ஆண்டவா. எனக்கு இப்படிப்பட்ட நிலை வர வேண்டும் ஆண்டவா. இப்படிப்பட்ட நிலை வர வேண்டுமா? ஏன் எனக்கு இந்த நிலை? எனக்கு இந்த நிலை இறைவா, நீ தந்த துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா, நீ தந்த துன்ப நிலை, துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? சுடலையில் விடவாத மனதிலே என்ன ஆயிற்று உங்களுக்கு? அப்பனே, நாங்கள் எந்த